ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இப்பொழுதெல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு மனவேதனை. நாம் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி இல்லை, அறிவு இல்லை, இன்டெலிஜெண்ட்டாக இல்லை, இப்படி என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு பல குடும்பங்களில் எவ்வளோதான் படிப்பு, புத்தகங்கள், டியூஷனுக்கு தனி செலவழிக்க தயாராக இருந்தாலும் பிள்ளைகள் மிக மிக சுமாராகவே படித்து சராசரி மார்க்குகளை பெறுவதை அதை பார்த்து வேதனை அடைகின்ற பெற்றோர்கள் நிறைய உண்டு. இதற்கு ஒரு நல்ல ஆன்மீக தீர்வை பெறுவதற்கு திருவையாறு அருகே நாகத்தி என்கின்ற சிவஸ்தலத்தின் மிக அபூர்வமான பிரார்த்தனா தட்சிணாமூர்த்தி என்கின்ற அற்புதமான தட்சிணாமூர்த்தி, மேலும் திருப்பந்துருத்தி, லால்குடி ஸ்தலங்களிலே வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி, சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலிலே வீணை ஏந்திராத ஞான சரஸ்வதி போன்ற ஞானமூர்த்திகளை நீங்கள் திங்கள், புதன், நவமி, புனர்பூசம், இப்படி மிகவும் அரிதிலும் அரிதான நவமி கூடிய புனர்பூசம் வந்தால் வியாழன் நாட்களிலும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் பட்டு சார்த்தி எலுமிச்சை அன்னதானமும், சரஸ்வதிக்கு வெண்பட்டு பாவாடை, கத்திரிப்பூ நிற பாவாடை சார்த்தி சுண்டல் நைவேத்தியம் படைத்து அதை தானமளித்து வந்தால் பிள்ளைகள் மிக மிக நன்றாக படிப்பார்கள். அவர்களுடைய நிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லத்தில் தினந்தோறும் குழைத்த ஜவ்வாதினை ஊதுபத்தியிலே தோய்த்து ஏற்றி அந்த ஊதுபத்தி வீடு பூரா மணக்க வந்தால் இல்லத்தில் பெரும் ஞான சக்திகள், பெரியவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் மந்தமாகவே இருக்க மாட்டார்கள், நல்ல விதமாக படிப்பார்கள். 10 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தும் மறதி வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நிலை மாறுவதற்கான அற்புத சித்தர்கள் காட்டும் வழிமுறைகளை நீங்கள் பெற்று வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு சித்தர்கள் சொல்கின்ற பிள்ளைகளின் அறிவு சிறந்திட எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.